देहं श्रीपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு ஆறாவது அத்தியாயம். போன வாரம் நம்ம புதன்கிழமை 21வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருந்தோம். அதாவது அது வந்து ஒரு குரூப்பா கொடுத்திருந்தாங்க. 21ல இருந்து 23ன்னு சேர்ந்து இருக்கும். அதனால அந்த ஸ்லோக குரூப்பை முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட முடிச்சிருந்தோம். சரி, இன்னைக்கும் திரும்ப அதுல இருந்தே பார்க்கலாம். ஸ்லோகங்களை ஒரு முறை இன்னைக்கு வாசிக்கலாம். 6 ஸ்லோகங்கள் தான், 22ல இருந்து 27 வரைக்கும். 6வது அத்தியாயம் 20வதுல இருந்தே போகலாம் நம்ம இன்னைக்கு. यत्रो परमते चित्तं निरुद्धं योगसेवया यत्र चैवात्मनात्मानं पश्यन् आत्मनि तुष्यति सुखम् आत्यन्तिकं यत्तत् बुद्धिग्राह्यम् अतीन्द्रियं वेति यत्र न चैवायं स्थितश्चलति तत्त्वतः यं लब्ध्वा चापरं लाभं मन्यते नाधिकं ततः यस्मिन् स्थितो न दुःखेन गुरुणापि विचाल्यते तं विद्यात् दुःखसंयोग वियोगं योगसंजितम् स निश्चयेन योक्तव्यो योगो निर्विण्णचेतसा संकल्प प्रभवान् कामाम् त्यक्त्वा सर्वान् अशेषतः मनसैवेन्द्रियग्रामं विनियम्य समन्दतः शनैः शनैरुपरमेत् बुद्ध्या धृते गृहीयतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चित् अभिचिन्तयेत् यतो यतो निश्चलति मनश्चञ्चलमस्थिरं ततस्ततो नियम्यैतत् आत्मन्येव वशं नयेत् प्रशान्तमनसं ह्येनं योगिनं सुखमुत्तमम् उपैति शान्तरजसं ब्रह्मभूतम् अकल्मषम्. இது வரைக்கும் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 6வது அத்தியாயம் நம்ம வந்து பதஞ்சலி யோகம் அப்படின்ற அஷ்டாங்க யோகத்தை பற்றி நிறைய டீட்டெயிலா பார்த்துட்டு வரோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உத்தம நிலை அப்படி 8 படிகள் இருக்கிறது. அந்த சமாதிங்கிறது வந்து இறுதி நிலை. இது இன்னொரு தடவை நம்ம என்ன அந்த 8 நிலைகள் அப்படின்னா, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி. இந்த சமாதி உத்தம நிலை, உன்னத நிலை எவ்வாறு உணரப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த 20வது ஸ்லோகத்துல இருந்து அந்த 4
ஸ்லோகங்கள் கூட்டமா இருக்கு இல்லையா, அதுல இதுதான் சொல்லப்படுகிறது. அதுல என்ன அப்படின்னா, ஜட செயல்களிலிருந்து மனம் முழுமையாக விலகி விடுகிறது. அதான் அந்த துறவு மனப்பான்மை, பற்று அற்று போவது. அதான். அப்புறம் மனம் தூய்மையாகும் போது தன்னை காண முடியும். சோ அந்த பற்று, அதாவது ஜட பற்று இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அசுத்தமான நிலை. அந்த சுத்தப்படுத்தப்பட்டு விட்டால் தன்னை காண முடியும். எப்படி ஒரு கண்ணாடியில் அழுக்கு இருந்தால் நம்ம முகம் தெரியாதோ, அது போல நம்மை சுற்றி ஒரு அசுத்தம் சுற்றி கொண்டிருந்தால் நம்மையே நாம் உணர முடியாது. அப்படின்னா என்ன? நம்மை நாம் உணர முடியாதுன்னா நம்ம யாரு? நம்ம இன்னாருக்கு தாய், இன்னாருக்கு மகள், இன்ன ஆபீஸ்ல இன்ன வேலை பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் தெரியாததா? இல்ல. நம்மை நாம் உணர்வதுன்னா, நாம் ஆன்மீக ஆத்மா, பகவானுடைய ஒரு பகுதி அப்படிங்கறத உணராமல் இருப்பது, அதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். மற்றதெல்லாம் பொய் அடையாளங்கள். இந்த உடலுக்கு உள்ள அடையாளம், இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற அடையாளம் தான் உண்மையான அடையாளம். அதை நாம் அப்போதுதான் காண முடியும். மனம் தூய்மை அடையும் பொழுதுதான் அந்த அடையாளத்தை காண முடியும். அதான் சொல்றாரு, தன்னை காண முடியும். தன்னை உணர்ந்து தன்னில் இன்பத்தை அனுபவிக்கும் பக்குவ நிலை கிட்டும். அதுதான் இண்டிகேஷன். நம்ம நம்மை புரிந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு என்ன இண்டிகேஷன்? உண்மையான நாம் யார் அப்படிங்கறத நம்ம உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மில் நாம் இன்பம் அடைந்திருப்போம். மற்றவர்கள் நம்மை இன்பப்படுத்த வேண்டியதில்லை. அதாவது ஒரு மரியாதை எதிர்பார்ப்பது, மற்றவர்கள் மதித்தால் தான் நமக்கு மதிப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறது, அது கிடையாது. மற்றவர்கள் நம்மை மதிக்கலாம், மதிக்காமல் போகலாம். ஆனாலும் நாம் அவர்களை மதிப்பது, மதிப்பு எதிர்பார்ப்பது அப்படிங்கிறதே நம்முடைய தாழ்மையை குறிக்கும். அதுதான் இங்க தன்னில் இன்பத்தை அனுபவிக்கும் பக்குவ நிலை கிட்டும். அடுத்தது, புலன்கள் திவ்யமாகிரும். புலன்கள் சுத்தப்படுத்தப்பட்டு திவ்யமாயிரும். அப்ப அந்த திவ்ய புலன்களை கொண்டு பார்க்கும் பொழுது நான் அதனால் அடையும் அந்த, எப்பவுமே புலன்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, இன்பம் அடையணும். அதற்கு வேண்டியதை நாம் கொடுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அது அப்படியே ஒரு ஒரு பறவையின் கூட்டுக்குள்ள பறவை குட்டி போட்ட குஞ்சுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிச்சு 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 கிச்சுன்னு பசி இருந்துகிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த தாய் பறவை அதுக்கு புழுவோ அதோட உணவு எதுவோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது போல இந்த புலன்கள் கிச்சு 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 கிச்சுன்னு எப்ப மாறி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். சோ அதுகளுக்கு நம்ம என்னத்தை உணவாக அளிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். சரி, இந்த திவ்யமான புலன்களாக இருந்தால் கூட அதுவும் கேட்கும். அப்ப அவை திவ்யமான உணவைத்தான் நாடும். புலன்கள் திவ்யமாகி விட்டது, அப்ப அது நாடுகிற பொருட்கள், அது சந்தோஷத்தை தான் நாடும். உணவுனால என்ன? இப்ப நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, நம்ம இப்ப ஏன் பிடித்ததை உண்கிறோம்? பிடிக்காதது பாவக்காய் கசப்பா சாப்பிடுவோமா? இல்ல ஒரு ஒரு பாட்டில்ல இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சூரணம் பண்ணி என்னமோ குடுக்குறாங்க, கசக்குது, ஆனா அது வயிறையும் தான் ஃபுல் ஆக்கும், அது பத்தி இல்ல அப்படிங்கறதுனால சாப்பிடுவோமா? நாம சாப்பிடுவது நமக்கு பிடிச்சு சாப்பிடுறோம். சொல்றோம்ல, ஒரு கை தான் சாப்பிடுறோம், அதை பிடிச்சதா நல்லதா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். சோ நாம் என்ன உட்கொள்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும். அது போல்தான் இந்த புலன்கள் எதுவும். இப்ப ஏன் நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்கிரீன் போடுறோம் அப்படின்னா, அது ஏன் கண்ணுக்கு பிளீசிங்கா போடுறோம்? ஏதோ ஒரு டார்க் கலரா ஒண்ணு ஏன் போடக்கூடாது? கண்ணுக்கு குளுமையாக இருக்கணும், கண்ணுக்கு தேவைப்பட. சோ கண்ணுக்கு எது வேணும். இப்ப ஒரு பாட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதை ஓவரா கத்த விடுவோமா? இல்ல, அதுவும் காதுக்கு பிளீசிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ இந்த புலன்களுக்கு எது கிடைக்கிறதோ அது அவற்றுக்கு இன்பம் அளிக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்றாங்க, திவ்யமான புலன்கள் ஆகிவிட்டாலும் அவற்றிற்கும் ஏதோ வேண்டும் தான், வேண்டிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த புலன்கள் திவ்யமாகி விட்டபடியால், தூய்மையாகி விட்டபடியால் அது நாடும் விஷயமும் திவ்யமாக இருக்கும், கண்டதை போய் விரும்பாது. அப்ப திவ்யமான அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் திவ்யமான புலன்களை கொண்டு. சோ புலன்களை புடம்போட்டு விளக்கணும். அப்ப இவ்வாறு நிலை பெற்றவன் இந்த மாதிரி உண்மையிலிருந்து விலகுவதில்லை, ஸ்திரமா இருப்பான், திரும்ப அவனை மாற்றவே முடியாது.
யாராவது ஏதாவது சொன்னா வேற எதுக்காவது போறது அந்த மாதிரி இல்லாம சரியான ஒரு நிலை பெற்று இருப்பான், உறுதியோடு இருப்பான், அவனை மாற்றவே முடியாது. நல்ல விஷயத்துக்கு உறுதியோடு இருப்பது தவறில்லை, சரிதானே? இதை எஸ். விட லாபம் வேறில்லை என உணர்கிறான். இதை விட வேற அதான். இதை விட நல்ல விஷயம் இல்லை, இதிலேயே நாம் நிலை பெற்றிருப்போம்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். இதுதான் உத்தம நிலை அடைந்ததனுடைய பலன். அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி 8ஆம் நிலைக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அந்த உத்தம நிலையில இருந்து கொண்டு ஏன் இன்னொன்னு எங்கேயாவது போயிருக்கலாமேன்னு நினைப்பான்? நினைக்க மாட்டான். அவன் பட்ட பிரயத்தனம் அவனுக்கு தெரியும். அந்த பிரயத்தனத்தால் கிடைத்த பலன் இந்த ஆன்மீக இன்பம்ங்கிறதும் அவனுக்கு தெரியும். அதான் இத்தகு உணர்வு நிலைக்கு வருபவன் மாபெரும் துன்பங்கள் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. அப்ப ரொம்ப துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற மனப்பக்குவம் அவனுக்கு இருக்கும். சரி, அதான் இதுவே ஜட துன்பங்களிலிருந்து கிடைக்கும் உண்மையான விடுதலை. ஜட துன்பம்னா போன தடவை சொன்னேன் உங்களுக்கு, 3 துன்பங்கள் நமக்கு வருது. நம்மால் நமக்கே ஏற்படுவது, அதாவது உடல் உபாதைகள் அப்படின்னு, அடுத்தவர்களால் அடுத்தவங்க நம்மளை அடிக்கலாம், கொசு நம்மளை கடிக்கலாம், இல்ல தேள் கொட்டுவதோ பாம்பு கடிப்பதோ, அந்த மாதிரி மற்ற ஜந்துக்களால் நமக்கு ஏற்படுகிற துன்பம். அது உடல் துன்பமாகவும் இருக்கலாம், மன துன்பமாகவும் இருக்கலாம், மனதால் கூட. சோ அடுத்தவர்களால் நமக்கு ஏற்படும் துன்பம். இன்னொன்று இயற்கை, பகவான். இப்ப அதீத மழை பெய்கிறது, நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க, உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, அந்த துன்பம் இயற்கை, நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றோம். பூகம்பங்கள் வருவது அதெல்லாம். இப்படியாக 3 விதமான துன்பங்கள். இந்த துன்பங்கள் வருவது இயற்கை, வரதான் செய்யும். இவற்றிலிருந்து நாம் விடுதலை, உண்மையான விடுதலை அடைவது அப்படிங்கிறது இந்த மாதிரியான உத்தம நிலை அடைவதுதான் அவற்றை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு திடமான மனதை கொடுக்கிறது. அதுதான் உண்மையான விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. விடுதலைன்னா இந்த புடிச்சு வச்சிருக்க அந்த இதுல இருந்து விடுதலை, அந்த பற்றிலிருந்து விடுதலை. அதான் இப்ப மாமுனிவரான பதஞ்சலி என்ன சொல்றார்? புருஷார்த்தம். யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கு புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா என்னன்னா ரிசல்ட், நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். அது என்ன அப்படின்னா, சூன்யானாம் குணானாம் பிரதிப்பிரசவ கைவல்யம் ஸ்வரூப பிரதிஷ்டாவா சிதி சக்திர் இதி அப்படின்னு சொல்றாரு. இந்த சிதி சக்தி அப்படிங்கிறது தான் அந்தரங்க சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அந்தரங்க சக்தி பத்தி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். பகவானுடைய பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தின்னு. அப்படின்னா பகிரங்க சக்தினா வெளி வெளியில் உள்ளது, அவருடைய இன்டர்னல் சக்தி, எக்ஸ்டர்னல் சக்தின்னு 2 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அதாவது அதுதான் சுப்பீரியர் இன்ஃபீரியர் ரெண்டுமே. அது சுப்பீரியர் அப்படிங்கிறது தான் இன்டர்னல் சக்தி, பகவானுடைய அந்த அந்தரங்க சக்தி. அதுதான் சித்தி. அதுல இது இருக்கிறது, சைத்தன்யம் இருக்கிறது. அதான் என்ன சொல்றது, சித்து சித்து அச்சித்து அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் உணர்வு உள்ளது, உணர்வு இல்லாதது, உணர்வு உள்ளது ஜடம் அப்படிங்கிற வேறுபாடு. இது திவ்யமானது. இந்த அந்தரங்க சக்தி இருக்கே, அது திவ்யமானது. ஆனால் அது இந்த பகிரங்க சக்தியோட, இந்த உடலோடு சேரும் பொழுது, அந்த கலப்புல நான் சொல்லியிருக்கேன்ல, தண்ணி கொட்டும் பொழுது மழை தண்ணி சுத்தமானதுதான், ஆனால் நீரோடு கலக்கும் போது அது தானே அது கலர் மாறிடுது. அது போல இந்த அந்தரங்க சக்தியானது, இந்த சித்து எனப்படுகிற இந்த உணர்வு எனப்படுகிற இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்ற இந்த ஆன்மாவானது உடலுக்குள் வரும் பொழுது அதோடு சேர்ந்து தானே உடல்னு நினைத்து கொண்டு விடுகிறது. அதனால தன்னுடைய தூய்மையை இழந்து விடுகிறது. அதான் அந்தரங்க சக்தி திவ்யமானது. ஆனால் இந்த புருஷார்த்தம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தேன். நான் சொல்றாங்க, பௌதிக அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த 4. 1ஆவதாக முயற்சி
ஆகியவற்றை குறிக்கும். இந்த புருஷார்த்தம் அப்படிங்கிறது ரிசல்ட் என்ன, புருஷார்த்தம் கிடைக்கும் சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அறம் பொருள் இன்பம் வீடு இது. சோ பரத்தடம் ஒன்றாவதே கைவல்யம் அப்படின்னு, இந்த பரத்துடன் ஒன்று ஆகுதல் இது ஒரு முக்கியமான தத்துவ ரீதியான விளக்கம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, பரத்துடன் ஒன்றாவதே கைவல்யம். கைவல்யம்னா ரிசல்ட், நமக்கு கிடைக்கக்கூடிய கைவல்யம் என்று ஒருமைவாதிகள் கூறுகிறார். ஒருமைவாதிகள்னா என்ன அப்படின்னா, இந்த ஒன்று அத்வைத்தம்னு சொல்றாங்க இல்லையா, ஒண்ணுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஆத்மா பரமாத்மா ஒண்ணுதான் ஒருமைவாதிகள். அவர்கள் ஆனா என்ன, இருமைவாதிகள் யாரு, டுவலிஸ்ட். அவங்க யாரு அப்படின்னா, ஆன்மா வேற பரமாத்மா வேறன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. நாம் அவருடைய பகுதி தானே தவிர நாமே அவர் அல்ல. இதை புரிஞ்சுக்கணும். நாம் அவரில் ஒரு பகுதி, அவரால் அனுப்பப்பட்டவர்கள், அவரின் பகுதி, அவரிலிருந்து வந்திருக்கிறோம். பரமாத்மாவிலிருந்து ஆத்மா வந்திருக்கிறது. ஆனால் பரமாத்மாவும் ஆத்மாவும் ஒன்று அல்ல. அது புரிஞ்சுக்கணும். இத பரம் பரம் அப்படிங்கறதுதான் பரமாத்மான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பரத்துடன் ஒன்றாவதுதான் ஆத்மாவினுடைய கைவல்யம், ரிசல்ட், இறுதி குறிக்கோள் அப்படின்னு ஒருமைவாதிகள் நினைப்பார்கள். அது அல்ல அப்படின்னு நீங்க சொல்றாங்க. கைவல்யம் என்பது ஜீவன் தனது ஸ்வரூபத்தை உணருவதற்கு உதவும் அந்தரங்க சக்தியை குறிக்கும். கைவல்யம் அப்படிங்கிறது என்ன, உண்மையான குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த ஜீவனானது தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்வது. அதுதான் பகவத்கீதையினுடைய முக்கியமான குறிக்கோள், தன்னை உணர்தல். நாம் யார், நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, ஸ்வரூபம் அப்படின்னா உண்மையான ரூபம் அப்படிங்கிறது. நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரிஜினல் ரூபம் என்ன. நம்ம இதெல்லாம் ஒரு மாஸ்க்ல இருக்கோம். நமக்கு இந்த உடல்னால இப்படி ஒரு முக அமைப்பு கிடைச்சிருக்கு, இப்படி ஒரு உடல் அமைப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் உள் இருக்கக்கூடிய ஆன்மா அனைத்தும் ஒரே போலதான். அதுக்கெல்லாம் ஒரே தொழில் தான். ஆனா அந்த உடலாலதான் நம்ம பல பல தொழில்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பல பல திறமைகள் நம்மளுக்கு வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆன்மாவானது ஒன்றுதான் அப்படின்னு உணர்வதற்கு உதவும் அந்தரங்க சக்தி குறிக்கும். பகவான் சைத்தன்யரின் சொற்களின்படி இந்நிலை சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், மனம் என்னும் அசுத்தமான கண்ணாடியை தூய்மைப்படுத்துதல் எனப்படுகிறது. அதான் இந்த கைவல்யம். நம்மளோட ரிசல்ட், நம்மளுக்கு என்ன குறிக்கோள், சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், மனம் என்கின்ற கண்ணாடியை துடைக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஸ்வரூபம் அதுல தெரியும். அத போய் நம்ம பாக்குறோம் மனத, நம்ம யாரு அப்படின்னு. அப்ப நமக்கு தெரியும், ஓ நான் இவனா அப்படின்னு. நம்மளோட ஆன்மா அதுக்குள்ள நம்மை பார்க்கும் பொழுது நம்ம ஆன்மா நம்ம கண்ணுக்கு அப்பதான் தெரியும். அறகுறையா ஒரு ஏதோ மங்களா தெரிஞ்சிட்டு இருந்தது சுத்தம் பண்ணோம்னா தெளிவாக தெரியும். அதான் சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு சொல்லியிருக்கார். இந்த தூய்மையே உண்மையான முக்தி. இப்படி சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தி நம்ம ஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டே வருவது ஒவ்வொரு நாளும். அதான் கிருஷ்ண உணர்வு. அதுதான் நம்மளுடைய உண்மையான முக்தி. தூய்மையே உண்மையான முக்தி அப்படின்னு சொல்றார். பவமகா தவாக்னி நிர்வாபணம். நிர்வாண எனும் ஆரம்ப நிலை கொள்கையும் இக்கருத்தை ஒத்து போகின்றது. பாகவதத்தில் இது ஸ்வரூபேன ஸ்வஸ்திதி என்று கூறப்படுகின்றது. பகவத்கீதையும் இந்நிலையினை இந்த ஸ்லோகத்தில் உறுதி செய்கின்றது. அதான் பவமகா தவாக்னி நிர்வாபணம். அந்த பவ சாகரத்துல பவம் அப்படின்ற அந்த இதுல ஒரு பெரிய தவாக்னி, ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்களா, காட்டு தீ போல இந்த பவ மகா தவாக்னி இருக்கு. அத நிர்வாபணம், அது அழிக்கக்கூடியது இந்த பக்தி அப்படிங்கறத சொல்றார். நிர்வாணத்திற்கு ஜட வாழ்க்கை நிறுத்திய பிறகே ஆன்மீக செயல்கள், கிருஷ்ண உணர்வு எனப்படும் பகவானுக்கான பக்தி தொண்டு தோன்றும். இந்த நிர்வாபணம், இந்த பவபாகா தவாக்னி நிர்வாபணம், அதை முடித்தவுடன் தான் நம்மளுக்கு பக்தி தோன்றும் அப்படின்னு இங்க சொல்ற. இது பாகவதத்தின் வார்த்தையில் ஸ்வரூபேன ஸ்வஸ்திதி, ஜீவனின் உண்மை வாழ்வு இதுவே. ஸ்வரூபேன வியவஸ்திதி, வியவஸ்தை அப்படிங்கிறது நம்மளுடைய நிலை.
ஸ்வரூபேன அப்படின்னா ஸ்வரூபமான நிலை என்ன அப்படின்னா இதுதான் ஜீவனின் உண்மையான வாழ்வு. இதுதான் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா, நான் பெரிய வீடு கட்டி பெரிய ஆளா வாழணும் அப்படிங்கறது இல்ல. பகவானை உணர்ந்து வாழ வேண்டாம். நம்முடைய ஸ்வரூபத்தை உணர்வதுதான் முக்கியமானது. அதான் உண்மையான வாழ்வு அப்படின்னு சொல்றார். ஆன்மீக வாழ்க்கை பௌதீகம் எனும் நோயினால் பாதிக்கப்படும் போது அது மாயை எனப்படும். இது நம்ம எப்பவுமே பாக்குறோம். ஆன்மீக வாழ்க்கை தான் நாம் அனைவருமே வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனால் அது பௌதீகம் அப்படிங்கிற இந்த மெட்டீரியல் லைஃப்ங்கிற நோயினால் பாதிக்கப்படும் போது அது மாயை, நம்ம கண்ணை மறைச்சிருது. மாயைங்க. சரி, இத்தகைய பௌதீக நோயிலிருந்து முக்தி பெறும்போது ஜீவனின் உண்மையான நித்திய நிலை தனித்தன்மை அழிவதில்லை. இத நம்ம சுத்தம் பண்ணி வரும்போது தானே அழிஞ்சு போயிடாது. இப்ப பாருங்க, ஒரு ஒரு பித்தளை சொம்பு இருக்கு. அத நீங்க சுத்தம் பண்றீங்க. அது ரொம்ப கருத்து போச்சு. அத பார்த்தா பித்தாளைன்னே சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும் அது பித்தாளைன்னு. அதனால நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பார்த்தா தெரியாது. ஆனா அத புளி போட்டு உப்பு போட்டு என்ன சபீனா போட்டு எல்லாம் தேய்க்கிறீங்க. அப்ப அந்த 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 சொம்பே காணாம போயிடுமா? தேய்ச்சா என்ன ஆகும்? அது பளபளக்கும் எல்லாம் பண்ணுமே தவிர அந்த அழுக்கு தான் போகுமே தவிர அந்த குடம் காணாம போயிடாது. ரைட்டா? இப்ப நமக்கு உடம்புல ஒரு அழுக்கு இருக்குன்னு சொல்லி போட்டு தேய்ச்சோம்னா ரத்தம் வந்துடும். இதை அதுக்கு மேல தேய்க்க முடியாது. ஓரளவுக்கு தான் தேய்ச்சு குளிக்க முடியும். நம்ம அப்படியே போட்டு போட்டு மூஞ்சில எண்ணெய் தேய்ச்சாலும் நம்ம அப்படியே கலர் எல்லாம் மாறிட மாட்டோம். சரி, எப்படி இருக்கோமோ அதான் இருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு தான் தேய்க்க முடியும். அது போல இப்ப இந்த ஆன்மாவை நாம தூய்மைப்படுத்தும் பொழுது ஆன்மா காணாம போயிடாது. அதுதான் முக்கியம். அந்த ஆன்மா பரமாத்மாவோட இணைஞ்சு தானோட இணைஞ்சு காணாம போயிடுமா? இல்ல. இந்த ஆன்மாவினுடைய தனித்தன்மை இன்னும் புடம் போட்டு அழகாக வரும். அது தன்னுடைய உண்மைத்தன்மையை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளும். அந்த அந்த சொம்பு மட்டும் அவ்வளவு அழகா இருந்தா பாக்குறவங்க எல்லாம் அழகா இருக்கு, யாரு விளக்குனா இதை, இவ்வளவு அழகா இருக்கே, இது இப்படியா தங்கம் போல மின்னுதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த அழுக்கு மட்டும்தான் போகிறதை தவிர அந்த சொம்பு தன் உண்மை தன்மையை இழப்பதில்லை. அது போல நம்மை நாம் தூய்மை செய்யும் பொழுது நம்மை, அந்த ஆன்மாவை இழந்து விடக்கூடாது. இழந்து போவதில்லை. ஆனால் அந்த தவறான எண்ணத்தில் நாம் இருந்து கொள்ளக்கூடாது. நாம சுத்தம் பண்ண ஆன்மாவே கரைஞ்சு போயிருதுன்னு நினைக்க கூடாது. இல்ல, ஆன்மா தனித்துதான் இருக்கிறது. அந்த தனித்தன்மையை அந்த ஆன்மா இழப்பதில்லை. இதெல்லாம் பகவத்கீதையில தத்துவ ரீதியாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். பகவத்கீதை படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரியணும். திரும்பவும் இந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாது. அதனாலதான் நான் இதை பர்பெக்ட்குள்ள போய் உங்களுக்கு இன்னும் இதை டீட்டெயிலா சொல்றேன். ஆன்மீக வாழ்க்கை இப்ப இந்த பௌதிகம்ங்கிறது இந்த அழுக்கு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு நம்மளை சுத்தி. அதை கழுவி எடுக்கணும். அதுதான் அந்த பக்தி தொண்டுல நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய பௌதிக நோயிலிருந்து முக்தி பெறும் போது ஜீவனின் உண்மையான நித்திய நிலை தனித்தன்மை அழிவதில்லை. அப்ப பதஞ்சலியும் கைவல்யம் ஸ்வரூப பிரதிஷ்டா வா சிதி சக்திர் இதி என்னும் தனது கூற்றினால் இதனை ஒப்புக்கொள்கிறார். இந்த சிதி சக்தி அதுதான் உண்மையான வாழ்வு. பதஞ்சலியும் அதைத்தான் சொல்கிறார். வேதாந்த சூத்திரம் என்ன சொல்கிறது? அதாவது இந்த ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்வதற்கு பிரபுபாதர் பாருங்க, அவருடைய பொருளுரையில எவ்வளவு மேற்கோள்களை கொண்டு நம்மளுக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. அது இன்னும் வேதாந்த சூத்திரம் என்ன சொல்றது? ஆனந்தமயோ பியாசாத் என்று உறுதி செய்யப்படுகிறது. இந்த இயற்கையான திவ்ய ஆனந்தமே யோகத்தின் இறுதி லட்சியம்னு வேதாந்த சூத்திரமும் சொல்லுதான். அதான் இது பக்தி யோகத்தின் மூலம் எளிதாக அடையப்படுகிறது. இந்த 8 படியே போக வேண்டாம். பக்தி யோகம் பண்ணா நம்மளுக்கு அது நேரடியாக கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பக்தி யோகம் பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் விரைவாக விளக்கப்படும். அடுத்த அத்தியாயத்துல இருந்துன்னு சொல்றாங்க. இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள யோக முறையில் சம்பிரஞாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி என 2 வகையான சமாதிகள் இருக்கின்றன. அதை இந்த ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்கார். ஒருவன் பல்வேறு தத்துவ ஆராய்ச்சிகளின் மூலம் திவ்யமான தளத்தில் நிலை பெறும் போது அவன் சம்பிரஜாத சமாதியை அடைந்து விட்டதாக கூறப்படுகிறான். அதாவது தத்துவ ஆராய்ச்சிகள் அப்படிங்கறதுதான் இன்னும் புரிந்து கொள்ள ஞானம்
ஈட்டி அதை இன்னும் இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கிறது. நம்ம சாங்கிய யோகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, மெட்டாபிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். சோ அதுல இன்னும் டீப்பா நம்ம தத்துவ ஞானம் பெற்று பெற்று நம்ம மேம்பட்டு வரும் பொழுது அப்போ ஒரு சமாதியை அடைவோம். அந்த ஞான நிலையை அடைவதுதான் சம்பிரஜாத சமாதி. ஒருவன் பல்வேறு தத்துவ ஆராய்ச்சிகளின் மூலம் திவ்யமான தளத்தில் நிலை பெறும்போது, அனைத்தையும் புரிந்த திவ்யமான நிலை, களங்கங்கள் அற்ற நிலை, அதுக்கு வரும் பொழுது அவன் சம்பிரஜாத சமாதியை அடைந்து விட்டதாக கூறப்படுகிறான். அசம்பிரஜாத சமாதியை அடைந்த பின்னர் பௌதிக இன்பங்களுடன் ஒருவனுக்கு எவ்வித தொடர்பும் இருக்காது. அசம்பிரஜாத சமாதிங்கிறது அடுத்தது. அது வரும்போது இந்த பௌதீக இன்பம் அப்படிங்கறதே விட்டு போயிடும் அவனுக்கு. அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த திவ்யமான நிலைக்கு போய்விட்டால் இந்த கீழே உள்ளது எதுவுமே அவனுக்கு தோன்றாது. புலன்களால் விளையும் எல்லாவித சுகங்களையும் அவன் கடந்து விட்டான். இத்தகு திவ்ய நிலையில் ஒருமுறை நிலை பெற்று விட்ட யோகி அதன் பின் இதிலிருந்து என்றும் அசைக்கப்படுவதில்லை. இந்நிலையை அடைய முடியாத யோகி தோல்வி கண்டவனே. இதை அடைவதற்கு தான் ஒவ்வொரு யோகியும் முயற்சிக்க வேண்டும். அதுக்கு போய் அவன் சேரலன்னா அவனுக்கு தோல்வி. யோகின்னு சொல்லிக்க யோகியதை இல்லாதவன். சரியா? பல்வேறு புலனின்பத்தை உள்ளடக்கிய இக்கால பெயரளவு யோக முறைகள் இதற்கு முரண்பாடாக உள்ளன. போதையிலும் உடல் உறவிலும் ஈடுபடும் யோகி கேலிக்குரியவனாவான். யோக பயிற்சியின் சித்திகளால் கவரப்படும் யோகிகளும் பக்குவமற்ற நிலையிலேயே உள்ளனர். அதாவது சித்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரிசல்ட். யோக பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒரு சித்தி கிட்டும். இப்ப நீங்க யோக பயிற்சி, அதாவது ஹத யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகாசன பயிற்சிகள், அது செய்யும் போது நம்மளுக்கு ஒரு ஒரு பலன் கிட்டத்தான் செய்யும். அதுக்கு பேரு தான் சித்தி. அது போல நம்ம இப்படி தியானம் பண்றோம், ஒன்னொன்னும் பண்ணும்போது தினமும் தியானம் பண்றாங்க, தினமும் இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணுபவர்களுக்கு ஒரு சித்தி கிடைக்கும். அந்த சித்தியையும் தாண்டி பகவத் பக்திக்கு போனால்தான் சரியானது. ஆனால் சில யோகிகள் இந்த சித்தியையே இறுதி குறிக்கோளாக நினைத்து கொண்டு அதை வேறு விதத்தில் பயன்படுத்த தொடங்கிவிட்டார். அந்த சித்தியை கொண்டு ஒருவரை ஒருவருக்கு ஆசிகள் வழங்குவது, அப்படி பண்ணும்போது அவர்களுக்கு ஒரு மேஜிக்கலா எதையோ அவர்களுக்கு உடல் சரி பண்ணி கொடுக்கறது, இல்லைன்னா பல துன்பங்களோடு வருபவர்களுக்கு இவங்க இந்த சித்தியை பயன்படுத்தி அவங்களுக்கு தரும்போதுதான் அந்த குருமார்களுக்கும் அந்த யோகிகளுக்கும் பல கூட்டம் வர்றது, பல பேர் அவர்களை நாடுவது. ஏன்னா அவர்கள் சித்தி இருக்கு அவங்க கிட்ட. அந்த சித்தியை பயன்படுத்தி மக்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கறாங்க. ஆனால் அவர்கள் அதெல்லாம் ஜட துன்பத்திலிருந்து தான் விடுதலை கொடுக்கறாங்க. ஜட துன்பத்துல ஏற்படக்கூடிய ஜட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன கஷ்டம். எனக்கு எங்க வீட்டை இப்படி அனாமத்தா ஒருத்தர் ஆக்குபை பண்ணி உட்கார்ந்துருக்காரு, அவர் போகவே மாட்டேங்கிறாரு, இதுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஹிப்னாட்டிசம்னு கூட சொல்ல முடியாது. எப்படின்னா அவர்களுக்கு ஆசி கூறுவாங்க, அவர்களோட ஆசியில அவங்களுக்கு அந்த துன்பம் விட்டு போகும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி அவர்களுக்கு கிடைக்கிற அந்த சக்தியை அந்த ஆசிகளாக வழங்கி விடும் பொழுது அது விரயமாகி விடுகிறது பௌதிக விஷயங்களுக்கே. அப்படி இல்லாமல் பக்தியை அவர்களுக்கு ஊட்டிவிட்டால் அவர்கள் ஒவ்வொருவருமே அந்த சித்தியை நோக்கி பயணம் செய்வார்கள் தானே. பகவானை நோக்கி, வீடு பேரை நோக்கி ஒவ்வொருவரும் பயணத்தை தொடங்கி விடுவார்கள். அதை விட்டுட்டு அவங்களோட சின்ன சின்ன துன்பங்களை மட்டும் போக்கி கொடுத்தா அது முடிவு இல்லை இல்லையா? அது போல சித்திகளால் கவரப்படும் யோகிகளும் பக்குவமற்ற நிலையிலேயே உள்ளனர். யோகத்தின் ஜட விளைவுகளால் கவரப்படும் யோகிகள் இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள பக்குவ நிலையை அடைய முடியாது. எனவே உடற்பயிற்சி கேளிக்கைகளிலும் சித்திகளிலும் ஈடுபடுவோர் யோகத்தின் லட்சியம் அதனால் இழக்கப்படுவதை அறிய வேண்டும். அதாவது இந்த யோக பயிற்சி யோகா சென்டர் அப்படின்னு போடுறாங்கன்னா அதுல யோகா சொல்லி கொடுப்பாங்க, உடற்பயிற்சி அது இல்ல அல்டிமேட். அதுல போயிட்டா நம்மளுக்கு இறுதி குறிக்கோள் நம்ம அடைய முடியாது. அது போல இந்த சித்திகள் நல்ல பவர்ஃபுல் சுவாமி அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்கிட்ட போனா எல்லா கஷ்டமும் தீருமா அப்படின்னு எல்லாம் சில பேர் நம்ம பாக்குறோம். அப்ப அவர்கள் தனக்கு கிடைத்த சக்தியை இந்த அங்கே நிறுத்தி விடுகிறார்கள்.
அதுக்கு மேல அதுக்கு எல்லாருக்கும் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. அது அவர்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. கண்டிப்பா அவர்கள் உயர்ந்துதான் வந்திருக்காங்க. கீழ் நிலையிலிருந்து அந்த யோக நிலைக்கு வர்றாங்க. அந்த யோக நிலையில் அவர்களுக்கு கிடைத்த சித்தியை அவர்கள் இப்படி பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன விநியோகம் பண்ணணும், பக்தியை விநியோகம் பண்ணணும். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய ஜட துன்பம் நீங்குதோ இல்லையோ பக்தி கிட்டுவிடும். சோ அந்த ஜட துன்பத்தை தானே அணுகக்கூடிய ஒரு சக்தி அவர்களுக்கு கிடைத்துவிடும். சோ இப்படியாக சொல்லப்படுகிறது. ஜட உடல் இருக்கும் வரை உண்ணுதல், உறங்குதல், உடல் உறவு கொள்ளுதல், தற்காத்துக் கொள்ளுதல் எனும் உடலின் உந்துதல்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் தூய பக்தி யோகத்தில் இருப்பவன் கிருஷ்ண உணர்வினன் உடலின் உந்துதல்களை சந்திக்கும் போது அவன் தனது புலன்களை தூண்டுவதில்லை. மாறாக வாழ்க்கைக்கான அத்தியாவசிய தேவையை மட்டும் ஏற்றுக்கொண்டு மோசமான நிலையையும் சாதகமாக்கிக் கொண்டு கிருஷ்ண உணர்வில் திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இந்த பக்தியை எடுத்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்றார் அழகா. அதாவது அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு கிடைச்சா கூட அதை அனுபவிக்கிறது இல்ல, தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வான். அதற்கு மீறியும் அவனுக்கு இப்ப பணமே வச்சுக்கோங்களேன், தேவைக்கு ஒரு மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தேவையோ அதை வைத்துக்கொண்டு அதற்கு மேல் இருப்பதை பகவானுக்கு அளித்து விடுவான். சம்பாதிப்பான், அதுக்காக சம்பாதிக்காம இருக்க மாட்டான். திறமை இருக்கிறது, இந்த தொழில் செய்யக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னா திறமையோடு சம்பாதித்து, ஏன்னா பகவத் தொண்டுக்கும் கூட பணம் வேணும். ஒரு புஸ்தகத்தை அச்சிட்டு ஒரு விநியோகம் பண்ணணும், அதை இன்னொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படுத்தணும், எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் பணம் வேணும் தான். ஒரு கோவிலை நடத்தணும், ஒரு சாப்பாடு போடணும், பிரசாதம் சமைக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படதான் செய்கிறது. சோ அந்த அதற்காக தன்னுடைய பணத்தை பயன்படுத்துவான் அப்படிங்கிறது. சோ யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதையிலிருந்து பிறழாமலும் ஈடுபட வேண்டும். மன அனுமானத்தினால் பிறந்த எல்லா ஜட ஆசைகளையும் துறந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அனைத்து புலன்களையும் மனதால் அடக்க வேண்டும். அப்பா இதை எப்படி பாருங்க, எல்லா பக்கத்துல இருந்தும் வரக்கூடிய ஆசைகளை அடக்கணுமா. 24, 25, 26 இது மனதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். யோக பயிற்சியில ஈடுபடும் பொழுது உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதை தவறாமலும் ஈடுபட வேண்டும். நாம ஒரு பாதையை பற்றி விட்டால் திரும்பி பார்க்க கூடாது. அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு நம்ம திருக்குறள் சின்ன குழந்தையில படிச்சிருக்கோம். என்னது, அது ஒரு காரியத்தை செய்ய தொடங்கி விட்டால் அது அது திரும்ப இது நம்ம சரியாதான் செய்யறோமா, பாதி தூரம் போயிட்டு நம்ம இது தரையான பாதை தானா அப்படின்னு யோசிக்க முடியுமா? ஒரு ஊருக்கு போறீங்க, இங்க இருந்து பக்கத்து ஊர் எது, ஏதோ எனக்கு இங்க ரொம்ப ஊர் தெரியாது, மைசூர் தாண்டி ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன், மேலக்கோட்டை போறீங்க. அந்த ரோடு போயிட்டீங்க, பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் இது சரியான ரூட்டான்னு யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும்? நேர விரயம் தானே. செய்யலாமா அத? முதல்ல பாத்துட்டு வந்திருக்கணுமா இல்லையா? பாதி தூரம் போயிட்டு இது சரியான ரூட் தானா, இவ்வளவு தூரம் வந்தேனே அப்படின்னு யோசிக்கலாமா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஏன் இழுக்கு? நேர விரயம் முக்கியமாக. அப்புறம் அந்த எனர்ஜி விரயம், அந்த பெட்ரோல் விரயம், திரும்ப ஆல் த வே போகணும். சோ அது தவறு இல்லையா? மிகப்பெரிய தவறு இல்லையா? அதுதான் சொல்றார், பாதை தவறாமலும் ஈடுபட வேண்டும். அங்க போயிட்டு நான் அங்க போறேன் இங்க போறேன் மனம் தடுமாறவே கூடாது. உறுதி உறுதியோடு ஈடுபட வேண்டும். ஆனா இதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம், நான் எப்படி உறுதியா இருப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் பகவானே செய்விப்பார். நம்ம பகவத் பக்தி இருந்தால் மட்டும் போதும், நமக்கான மன உறுதியை பகவான் ஆசியாக வழங்கி விடுவார். அதுதான் பகவானுடைய ஆசி என்கிறது. சரியா? மன அனுமானம், கற்பனை, மயக்கத்தால் எழும் ஜட ஆசைகள், எல்லா பக்கங்களிலிருந்தும் வரும் புலன் ஈர்ப்புகள் எப்படி நம்மள பாதி தவறுவதற்கான விஷயங்கள் இதெல்லாம். மன அனுமானம், நானா உண்மையை புரியாம நானே அசியூம் பண்றது மன அனுமானம் அப்படிங்கிறது இமேஜினேஷன். வாழ்க்கையிலும் அது உண்மைதானே. நாம ஒரு நானா அப்படி நினைச்சுக்கிட்டேன் மாதாஜி அப்படின்னு சொன்னா உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்ப வந்து ஒரு கிளாஸ் இத்தனை மணி நேரத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் மன அனுமானம் நான் நினைச்சுக்கிட்டேன், அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து கிளாஸ் இப்படிதான் இருக்கும். ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படிங்கறத வந்து நாம ஆராய்ந்து தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அங்க எங்க டெய்லி மெசேஜ் போடுவாங்களோ அங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுல சேஞ்ச் எல்லாம் நானே என்னைக்கும் போல இன்னைக்கும் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வரலாமா? ம் நானும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்மே பண்ணாம எப்பவும் போல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிட்டு வரலாமா? இல்ல, உங்களுக்கு எல்லாம் சொல்லணும், மெசேஜ் போடணுங்கிறது இருக்கு. அப்பதான் உங்களுக்கும் உறுதி ஆகும். இல்ல நான் போடலைன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க? போடல, அதனால கிளாஸ் இல்லைன்னு நினைச்சுக்கிறது தான் சரி. ஆனாலும் நீங்க வந்து உண்மையாகவே நான் இன்னைக்கு போடல, கிளாஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த மெசேஜ வந்து நான் போடாமலே விட்டேன்னா நீங்க ஓ போட மறந்துருப்பாங்க, கிளாஸ் இருக்குமா இருக்கும் அப்படின்னு நீங்க அனுமானம் பண்ணி கிளாஸ்க்கு வந்து இல்லைன்னா, அப்ப நான் போடாததுனால கிளாஸ் இல்ல அப்படின்னு. ஆனா நான் என்ன பண்ணிருக்கணும்? கிளாஸ் இல்ல அப்படின்னா மெசேஜ் இருக்குன்னு நான் போடுற நான் இல்லை என்பதையும் போட வேண்டும். உம் அதான் மன அனுமானம் நடைமுறை வாழ்க்கையில கூட பெரும் துன்பத்தை கொடுக்கும். உறவுகள்ல கூட பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பாருங்க, ஒருத்தர் வெளியில போயிருக்காங்க. உம் ரொம்ப இருட்டு, ரொம்ப நேரம் ஆச்சு, வீடு திரும்பல, இன்னும் நேரம் ஆக ஆக போகுது. அப்ப நம்ம மன அனுமானம் எப்படி மனக்குதிரை வந்து எங்க வேணா போகும். என்ன ஆச்சோ தெரியல, ஏதோ இடிச்சிருச்சா, எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆச்சா என்னன்னே தெரியலையே, யாராவது கொள்ளைக்காரங்க பிடிச்சிட்டாங்களா, என்ன ஏது ஒண்ணுமே தெரியல. இன்ஃபார்ம் பண்ணலன்னா பயப்படுறோம். அதான் மன அனுமானம். ஏன்னா மனம் வந்து என்ன வேணா பண்ணும். சோ அந்த மன அனுமானம்ங்கிறது வந்து ரொம்ப தவறானது. அதுக்கு நமக்கு கூப்பிட்டு கேட்டுறலாம். உம் சரிங்களா? இந்த மன அனுமானம், இந்த கற்பனை, இதனால் வந்து நம்ம இதெல்லாம் தான் நம்ம உறுதியை குலைக்கக்கூடியது. உம் பாதையிலிருந்து நம்மை தவற வைக்கக்கூடியது. சோ இந்த மன அனுமானம் இதெல்லாம் கூடாது அப்படின்றார். அப்புறம் இந்த மயக்கம், மயக்கம் ஏன் வருகிறது அப்படின்னு நம்ம கான்சியஸ்ல இருந்து விலகும் போது அப்படியே மயங்கிடுறோம். அப்ப அலர்ட்டா இல்லாமல் இருக்கக்கூடியதுதான் அந்த அந்த உறுதி மறையும் பொழுது, நாம் நிற்க முடியாமல் இருக்கும் போதுதான் நமக்கு வந்து மயக்கம் ஏற்படுகிறது. இது வந்து நம்ம உடல் ரீதியா சொல்றோம். மன ரீதியாக மயக்கம் என்பது என்ன அப்படின்னா, உண்மையில் இருந்து விலகுவது. உண்மை அறியாமல் இருப்பது மயக்கம். மூர்ச்சை ஒண்ணும் எனக்கு வந்து கான்சியஸ்னஸே இல்ல, உண்மை இதுதான், ஆனால் அது புரியாமல் இருந்தால் மயங்கிய நிலையில் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். இந்த போதைப் பொருட்கள்லாம் உட்கொண்டால் மனதை அது வந்து மயக்கி உண்மையை உணர விடாமல் செய்கிறது இல்லையா, அந்த மயக்கம் தான் இது. மயக்கத்தால் அந்த அந்த உண்மை உணராமல் பல 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 ஆசைகள், மயக்கத்துல வர்ற ஆசைகள். அதான் சொல்றான் இல்லையா, ஆன்மீக ஆத்மா மேல இந்த பௌதீக ஒரு கவர் ஏற்படும் பொழுது இது வந்து மயக்கம் ஏற்படுகிறது. சோ அதனோட பார்வை இப்பவே பாருங்க, நம்ம கண்ணுல கொண்டு போய் இப்படி மூஞ்சி மூடிக்கிட்டா ஏதாவது பார்க்க தெரியுமா? தெரியாது தானே. அது போலதான் இந்த இந்த ஆன்மாவை சுற்றி நம்ம வந்து ஒரு ஒரு வேலி இல்ல, ஒரு ஒரு சுவர் எழுப்பி விடுகிறோம். அது நம்மள உள்ளுக்குள்ள மயங்க விட்டு விடுகிறது. அதுக்குள்ள என்ன தெரியுமோ அதுதான். அது மாதிரி அந்த மயக்கத்தால் எழும் ஜட ஆசைகள். அப்போ வந்து உண்மை அறியாத நிலையில நம்ம என்ன வேணா ஆசைப்படுறோம். இங்க உட்கார்ந்து என்னென்னமோ ஆசைப்படுறோம். அது வந்துருது. சோ எல்லா பக்கங்களிலிருந்தும் வரும் புலன் ஈர்ப்புகள். சோ அப்ப நமக்கு வந்து உண்மையான பார்வை இல்ல அப்படிங்கும்போது, மனதிலும் உண்மையை அறியாமல் இருக்கும் பொழுது இந்த புலன்ல அது வருது, இது வருது, இது வருது, எல்லாத்துக்கும் ஆசை. ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு மாலுக்கு எல்லாம் போனா அப்படியே திருவிழால எல்லாத்தையும் பாக்குறோம் ஆசை ஆசையா அப்படிங்கும்போது எப்படி எல்லாத்துக்கும் ஆசைப்படுமானது அது மாதிரி எல்லா பக்கங்களிலும் வரும் புலன் ஈர்ப்புகள், இதையெல்லாம் மனதால் அடக்க வேண்டும். என் மனம்தான் அதற்கு கருவி. சரி, இப்ப அடங்கப்பட்ட மனதாக இருந்தால் மனதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் இதெல்லாம் நம்ம அட்ராக்ட் ஆகவே மாட்டோம். என்னெல்லாம் ஓடினாலும் அதுக்காக ஒண்ணும் பெருசா எக்ஸைட் ஆக மாட்டோம். நம்முடைய மனதில் கிருஷ்ணர் இருக்கிறார், அதை அதை செய்வதுதான் நமக்கு முக்கியம்ங்கிறது புரியும். நம்முடைய ஜபமும் நம்முடைய பிரார்த்தனையும் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு தெரியும். அப்படியே பிளாஷியா அங்க வந்து பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து திருவிழா அப்படிங்கிறது வந்து பகவானுக்கு நடக்கிறதுங்கிறது வேற. அதுல பகவானை நாடி போறோம். ஆனா அங்க வந்து ராட்டினம் இருக்கு, என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் பார்க்க ஆசை ஆசையா இருக்கு. அப்படிங்கும்போது அவற்றிலெல்லாம் மனம் போகாமல் பகவானிடம் செல்வது அப்படிங்கிறது மனக்கட்டுப்பாடால தான் முடியும்.
சோ இதற்கு என்ன வேண்டும்? வலுவான நம்பிக்கையும் உறுதியான மனமும் வேண்டும். சோ இந்த இப்படியான வலுவான நம்பிக்கையும் உறுதியான மனமும் படிப்படியாக சமாதி நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். அப்போது வேற எதையும் சிந்திக்காமல் நாம் இருக்க வேண்டும். அங்க போயிட்டா நாம வேற எதையும் சிந்திக்க மாட்டோம். சிந்திக்காமல் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசை நம்மளுக்கு அப்ப வரணும். உம் அதான் மனம். 26வது ஸ்லோகம். இதுதான் சக்சஸ் ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க யோகால. இத செய்தால் உங்களுக்கு சக்சஸ். அதான் இந்த 26வது சோச்சம். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் யைதத் ஆத்மன் ஏவ வசம் நயேத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனம் சஞ்சலம் கொண்டு எங்கெல்லாம் சொல்கிறதோ அங்கிருந்தெல்லாம் இழுத்து வர வேண்டும், கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும். எங்கெல்லாம் போகுதோ அது எதோ எதோ நிஷ்சலதி, அப்படியே அது போகதான் செய்யும். இருக்கு பாருங்க 26வது ஸ்லோகம். எங்கெல்லாம் கிளர்ச்சி, நிஷ்சலதி அப்படின்னா மிகவும் கிளர்ச்சி அடைகிறதோ, மனம் சஞ்சலம் அப்படியே ஆஹ் ஆசை அங்க இங்க அப்படியே அலைப்பாயுது, அதுல ஈர்க்கப்படுது, இதுல ஈர்க்கப்படுது, இது வேணும்னு நினைக்குது, அது வேணும்னு நினைக்குது. தன் சஞ்சலமான நிலையற்ற தன்மையால் எங்கெல்லாம் சஞ்சரிக்கின்றதோ போய் அப்படியே அங்க போய் நின்னுருது. போய் அப்படியே பாத்துக்கிட்டே நிக்குது. நம்ம பாக்குறோம்ல இந்த ஜூக்கு குழந்தைங்க பார்க்க போனா ஒண்ணு நல்லதா பார்த்தா அங்கேயே நின்னுட்டே இருப்பான். அங்கேயே நிக்க முடியுமா? ஃபுல் ஜூவும் பார்க்கணும். அதனால ஒரு அம்மா அதை இழுத்துட்டு வருவாள்ல, வா 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 போதும் வா, இன்னொரு இடத்துக்கு போலாம், இன்னொரு இடத்துக்கு போலான்னு போவோம். அந்த மாதிரி எங்கெல்லாம் போகுதோ மனது அங்கெல்லாம் இழுத்துட்டு வரணும். உம் அது போல சஞ்சரிக்கின்றதோ அங்கிருந்தெல்லாம் மனதை இழுத்து மீண்டும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். விடுவாளா தாய்? உம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதானே குழந்தை இருக்கணும். அங்க இருக்க ஜூல போய் எவ்வளவோ பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அதுல போய் காணாம போச்சுன்னா எதையோ ஒண்ணு பாத்துட்டு இந்த அம்மா பாடு அம்மா போக முடியுமா? அந்த குழந்தைய பின்னாடியே நின்னு அவளை பிடிச்சு இழுத்துட்டு வருவா. ஏய் போதும் போதும் வா 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 வா, அடுத்ததை பார்க்க போலாம், அடுத்ததை பார்க்க போலான்னு நம்மளை கூட்டிட்டு போவா இல்லையா? அந்த மாதிரி மனம் போகும் எல்லா இடத்துலயும். அப்ப இழுத்து இழுத்து வரணும். அதுதான் நம்முடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்ற. மனம் சஞ்சலம் கொண்டு எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கிருந்தெல்லாம் இழுத்து வர வேண்டும். இதுதான் நம்ம மனக்கட்டுப்பாடுக்கான வழி. இதுவேதான் நம்ம சாண்டிங் பண்ணும்போது நீங்க எல்லாருமே சொல்றீங்க நமக்கு மனம் பலதையும் யோசிக்குதுன்னு. அப்ப அந்த நாமத்துக்கு திரும்ப திரும்ப அந்த மனசை இழுத்துக்கிட்டு வரணும். திரும்ப திரும்ப அதை கொண்டு வச்சுக்கணும். போகதான் செய்யும். ஆனா அத நம்ம இழுத்து கொண்டு வர வேண்டும். இதுதான் மன கட்டுப்பாடுக்கான வழி. வேறு வழியே இல்ல. வேற ஒண்ணு தலைகுப்புற நின்னாலும் முடியாது. தலைகுப்புற நின்னா கூட மனசு எங்கெல்லாம் வேணாலும் போகதான் செய்யும். ஆனா அதுல ஒரு நல்ல விஷயத்த ஒண்ணு வச்சு அதுல ஈர்க்கணும். சரிங்களா? இப்ப ஒரு கல்லுல கட்டி வச்சோம்னா அந்த நூல்ல இருந்து பட்டம் பறக்காது. நம்ம பிடிச்சிருக்கணும். நம்ம பிடிச்சிக்க முடியல அப்படின்னா ஒரு இடத்துல அப்படி கட்டி வச்சோம்னா அது பாடு போகும்ல. அது போல நாம் ஒரு விஷயத்தை அந்த மனதுக்கு காட்ட வேண்டும். அதுதான் இந்த ஹரிநாமம். அந்த நாமத்தை கேட்க கேட்க அந்த நாமத்துக்கிட்ட கொண்டு வரணும். அந்த மனதை பறக்கதான் செய்யும். அப்ப இந்த நாமம் என்கின்ற ஒரு விஷயம் அதை திருப்பி கொண்டு வரும். எதுல கொண்டு போய் அதை நிறுத்துவது? இப்படியே சுத்துது. எதுலயாவது ஒருத்தர் இடத்துல நிறுத்தணுமே. ஒண்ணும் பண்ணாத சும்மா நில்லுன்னா முடியாது. ஒரு குழந்தை அப்படி பண்ண முடியுமா? நீங்க இப்போ பிறந்த குழந்தையே இருக்கு, கைய கால ஆட்டும். ஏதோ ஒண்ணு பண்ணும். அது பண்ணதான் வேணும். அது ஒண்ணுமே பண்ணாம எப்படி இருக்கும்? குப்புத்துக்கிற குழந்தைனா டபக்குன்னு குப்புத்துக்கும், தவக்கிற குழந்தைனா தவக்கும். என்ன ஒண்ணுமே பண்ணாதான் புடிச்சு வச்சுக்க முடியுமா அந்த குழந்தைய? அது போலதான் மனமும். எங்க வேணாலும் போகும், போகதான் செய்யும். அதுக்காக நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்க முடியாது. புலன்களுக்கு அப்படிப்பட்டதுதான் புலன். எங்கு வேணாலும் போகும். ஆனா அதை கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு ஒரு எல்லையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லைக்குள்ள அந்த குழந்தை அங்கும் இங்கும் போலாம். நீங்க கதவை சாத்தி வைக்கலாம். சோ அதனால அதுக்கு மேல அது போகாது. அங்க அதுக்கு என்ன சொல்றது, ஆபத்தான பொருட்களை வைக்காமல் இருக்கலாம். சோ அதுக்கு சேஃப். அது போல நம்ம மனதை நம்ம பாத்துக்கணும். சேஃபா நம்ம எப்படி ஒரு குழந்தைய பாத்துக்குவோமோ அது போல நம்முடைய மனதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் 26வது ஸ்லோகத்தை சொல்றார்.
ரொம்ப அருமையான ஸ்லோகம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். இதோடது என்ன அப்படின்னா, என் மீது மனதை நிறுத்திய யோகி நிச்சயமாக உத்தம சுகம் என்னும் உயர் பக்குவத்தை அடைகிறான். ரஜோகுணத்தை கடந்த அவன் பிரம்மனிடம் உள்ள தனது குண ஒற்றுமையை உணர்வதன் மூலம் தனது முந்தைய செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுபடுகிறான். எவ்வளவு அருமையான ஒரு விளக்கம் பாருங்க. பிரசாந்த மனசம் பிரம்மபூத நிலை அப்படிங்கிறது திவ்யமான தொண்டில் ஈடுபடுவது, இறைவனின் திவ்யமான தொண்டில் ஈடுபடும் நிலை பிரம்மபூத நிலை அப்படின்னு சொல்றார். அதுல பிரசாந்த மனசம், மனதில் என்னை நிறுத்துபவன் அப்படிங்கிறது. சுகம் உத்தமம், அவனுக்கு சுகம் உத்தமமாக கிடைக்கிறது. அப்ப சாந்த ரஜசம், அந்த சாந்த ரஜசம், இந்த ரஜசமாக இருக்கக்கூடிய குணம் சாந்தமாக மாறுகிறது. அந்த ரஜஸ் குணம் சாந்தமடைந்த நிலையில் போய்விடுகிறது. நம்ம பார்த்தோமே, இத்தனை குணம் இருக்கு, இதுதான் நம்மளுக்கு சாஸ்வதமா? இல்ல. நம்மால் பயிற்சியால் அந்த தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் சாந்திக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கறது அந்த சாந்த ரஜசம், அந்த ரஜகுணத்தை சாந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். அகல்மஷம், அகல்மஷம்னா குறைவற்றவன், பாவமற்றவன், பிரம்மமூத நிலை அடைகிறான். இப்படியாக குறைவற்றவனாக, தன்னுடைய குறைகளை நீங்க பெற்றவனாக, பாவங்கள் நீங்க பெற்றவனாக இருக்கும் பொழுது அவன் பிரம்மபூத நிலையை அடைகிறான். அதான் பிரம்மனுடன் தனக்குள் குண ஒற்றுமை உணர்கிறான். பிரம்மபூத நிலைனா என்ன? பிரம்மனுக்கும் தனக்கும் குண ஒற்றுமை இருக்கிறதுன்னு நினைக்கிறான். தான் நானும் அவனும் ஒன்றுன்னு நினைக்கல. பிரம்மபூத நிலைனா இதை புரிஞ்சுக்கணும். தத்துவம் இதுதான் முக்கியமான தத்துவம். நானும் அவனும் ஒன்று இல்ல, நானும் அவனும் குணத்தில் ஒன்று. ஆனா ஒரு நிமிஷம் தான் அந்த குணத்துக்கு நம்ம போவோம், திரும்ப வழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திரும்ப திரும்ப நாம இந்த அபியாசமும் இந்த ரஜோ குணத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியையும் நாம பிரசாந்த மனசோட மனதில் பகவானை நிறுத்தி இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது இந்த ஜபங்களும் பக்தியும் செய்து கொண்டே இருக்க இருக்க நமக்குள் இருக்க பிரம்மனுடன் நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாம் புரிந்து கொள்வோம். அந்த பரமாத்மாவும் இந்த ஜீவாத்மாவுக்கு உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். இரண்டுமே என்ன? நித்தியமானது, அழிவற்றது இல்லையா? இதற்கு இந்த பரமாத்மா இன்னொன்னு பின்னாடி வரும், இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு ஒரு வித்தியாசம் தான், ஒற்றுமை இருக்கு, வேற்றுமையும் இருக்கு. என்ன வேற்றுமை? இந்த ஆத்மாவானது இந்த உடலை மட்டும்தான் அறிகிறது. ஆனால் இந்த பரமாத்மா எல்லா உடலையும் அறிகிறது. புரியுதா? இதுதான் வித்தியாசம். என்ன அப்படின்னா, ரெண்டும் ஒண்ணுன்னு ஏன் நினைக்க கூடாதுங்கிறதுக்கு நான் சொல்றேன். இந்த ஆத்மாவாக இருக்கக்கூடியது இந்த உடல், இந்த உடல் தான் அதற்கு வீடு. அந்த வீட்டுக்காரன், இந்த வீட்டுக்கு உள்ள வீட்டுக்காரன் தான் ஆன்மா. சோ இந்த வீடு தான் அதுக்கு தெரியும். ஆனால் இந்த பரமாத்மாவுக்கு இருக்கிறதே அவன் வீட்டுக்கு, எல்லா வீட்டுக்கும் சொந்தக்காரன். சோ அதனால எல்லாருக்கும் உள்ளதான் அழிவான். நான் எனக்குள்ள வலியை மட்டும் உணர்வேன், ஆனால் அந்த பரமாத்மா அனைத்து வலிகளையும் உணர்வான். எல்லாத்துலயும் காமன் ஃபேக்டர் அவன். சோ அதான் உள்ள வித்தியாசம். குணம் ஒன்றுதான், அழிவதில்லை, நித்தியமானது, எல்லாம் தான் திவ்யமானது, உணர்வு கொண்டது எல்லாம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? இவன் அனைத்திலும் இவன் இருக்கிறான், இந்த ஆன்மாவானது இதில் மட்டும் இருக்கிறது. அதான். சோ அடுத்த ஸ்லோகம் 28ல இருந்து நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இதான் பிரம்மனுடன் தனக்குள்ள குண ஒற்றுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. மத் பக்திம் லபதே பராம் அப்படிங்கிறது கடைசி 18வது அத்தியாயத்துல 54வது ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. மனம் பகவானின் தாமரை திருவடிகளில் நிலை பெறாத வரை ஒருவன் பிரம்மனின் குணத்தில் நிலை பெற முடியாது அப்படின்னு சொல்றார். அந்த தாமரை திருவடிகள்ல நம்ம இதை கொண்டு போய் வைக்கும், மனதை கொண்டு வைக்கும் பொழுதுதான் நாம அந்த பிரம்மனுக்கும் நமக்கும் குண ஒற்றுமை இருக்குங்கிறதே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றார். சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோகோ, இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டிருப்பது, கிருஷ்ண உணர்வில் இருப்பது, உண்மையில் எல்லா ஜட களங்கங்களிலிருந்தும் ரஜோகுணத்திலிருந்தும் விடுபட்ட நிலை. அதான். சோ இந்த ரஜோ
எனது சாந்த ரஜசம், ரஜோகுணத்திலிருந்தும் சாந்த நிலைக்கு வருவதற்கான வழிமுறையாக சொல்லப்படுகிறது. அதனால் மனதை கட்டுப்படுத்துவதற்கான வழி என்ன? எங்கு செல்கிறதோ இழுத்து 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 கொண்டு வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சோ அப்ப வைத்துக் கொள்றதுக்கு ஒரு கல்லுல கட்டணும் இல்லையா, கையில பிடிக்கணும்ல, அதுதான் பகவான். அதுதான் பகவானின் நாமம், பகவான் மேல் கொள்கிற பற்று. இது புரிஞ்சுக்கணும். இதுல வந்து பகவான் மேல் பற்று ஏற்பட ஏற்பட இந்த மற்ற உலகியல் விஷயங்களில் இருக்கிற பற்று விட்டு போய்விடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் அண்ட் மோர் நம்மளுக்கு வந்து பகவான் மேல பற்று ஏற்பட ஏற்பட இந்த விஷயங்கள்ல இருக்க பற்று விட்டு போயிடும். ரெண்டையும் ஒரே சமயத்துல புடிச்சுக்க முடியாது. ஏன்னா இருக்கிறது ஒரே ஆத்மா, ஒரே கயிறு தான். அது ரெண்டு இடத்துல பிரிச்சு எல்லாம் கட்ட முடியாது. அந்த கயிறு ஒரு இடத்துலதான் கட்டலாம். சோ அந்த கயிறு பகவான் மேல கட்டப்பட்டிருந்தால் அந்த பகவான் மேல பற்று, இந்த பற்று தானாக விட்டு 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 போயிடும். ஆட்டோமேட்டிக்கா போறது நீங்களே உணர்வீங்க. சரியா? சோ இது நம்முடைய முயற்சி என்பதை விட இது இந்த ஜபம் செய்வதால் தானே சித்திக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பகவான் மேல் நம்பிக்கை கொண்டு, அந்த நாமத்தில் நம்பிக்கை கொண்டு நம்ம ஜபிக்க ஜபிக்க நம்முடைய மனம் பற்றற்ற நிலைக்கு கண்டிப்பா போகும் அப்படிங்கிறது. சரியா? ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் பார்க்கலாம். உங்க வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல வந்து பக்தி விருக்ஷா கிளாஸ் இருக்க போறது, பிரபுஜி எடுப்பாங்க. அதற்கு அடுத்த வாரம் புதன்கிழமை திரும்ப பகவத்கீதை வரும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. கிருஷ்ணரிடம் செல்வதற்கான வழி வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர். என்ன மாதாஜி? தமிழாக்கும் ஆடி கருணா தேவிதாசி. நீங்க தானே அது? ஆமா, வந்திருக்கா பகவத் தரிசனத்துலயா? மாதாஜி பழைய புக்கு. ஓ, பழைய புக். ஆமா, நிறைய பாத்துக்கிறேன். இந்த பேரை உங்களுக்கு உங்க பேர் கேள்விப்படும் போதே மாதாஜி அந்த பேர்ல இருக்கிறாங்களேன்னு நினைச்சேன். நேற்று நீங்க சொன்னும் போதுதான் தெரிஞ்சிச்சு. ஓ சரி சரி. என்ன டைட்டில் சொல்றீங்க? டைட்டில் என்ன? என்ன கட்டுரை அது மாதாஜி? என்ன கட்டுரை? டைட்டில் என்னமோ இப்ப சொன்னீங்களே. கிருஷ்ணரிடம் செல்வதற்கான வழி. சரி சரி சரி. வழங்கி தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர். பிரபுபாதர் கட்டுரைகள் தான் மாதாஜி நான் மெயினா பண்றேன். மாலினி கருணாதேவி. சரி சரி மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. நிறைய பேர்த்துல உங்க பேர் பார்த்திருக்கிறேன் நிறைய புக்ல மாதாஜி நான். சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பாமா விஜயா சொல்லுங்க மாதாஜி. ஆன் பண்ணிருக்கீங்க, கேட்கணுமா? சொல்லுங்க. இல்லைங்க மாதாஜி. சரிம்மா, கேள்விகள் இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எவ்வளவு களவு எல்லாம் நம்ம கிருஷ்ணன் பக்கத்துல போறோமோ அவ்வளவு களவு நம்ம பௌதீகத்துல இருந்து விடுபடும் சொல்றீங்க. ரொம்ப நல்லா விளக்கமா சொன்னீங்க மாதாஜி. நல்லா புரிஞ்சது. முயற்சி பண்ணுவோம். படியில இருக்கிறோம், ஆனா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பகவான் பக்கத்துல போவோம். கண்டிப்பா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகேமா. தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா.